கர்த்தர் மகிமையுள்ளதாக. இன்றைய வேதவசனம் ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரம் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேவன் மகிமையுள்ளதாக. இந்த வசனத்துல கர்த்தர் சொல்லும்போது முக்கியமான விஷயம், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நம்மளோட வாழ்க்கையில நம்ம முக்கியமான விஷயம், நம்ம கர்த்தரை அறிஞ்சிக்கிட்டு அந்த வேதத்தை விட்டு நீங்க விலகிட்டீங்கன்னா, நீங்க கர்த்தரை அறியாம இருக்கும்போது வேற, கர்த்தரை அறிஞ்ச பிறகு வேதத்தை நீங்க மறந்துட்டீங்கன்னா, அதாவது வேதத்தை படிக்கிறதா இருக்கட்டும், வேதத்தை தியானிக்கிறதா இருக்கட்டும், வேதத்தை நடக்கிறதா இருக்கட்டும், அதை நீங்க மறந்துட்டீங்கன்னா அந்த தண்டனையானது உங்களோட மட்டும் இருக்காது, உங்க பின்வரும் சந்நிதிக்கும் அந்த தண்டனை வரும். ஆனா நீங்க வேதத்தை நீங்க காத்து கொண்டீங்கன்னா, வேதத்தின் படி வாழ்ந்தீங்கன்னா, உங்க பிள்ளைகள், உங்க எல்லா தலைமுறைகளும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். பூமியில ஒரு சமாதான வாழ்க்கை வாழும். நீங்க அநேக தேசத்துல பாத்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வேதத்தை மறந்துருக்காங்களோ, எந்தெந்த ஜனங்கள் வேதத்தை மறந்துருக்காங்களோ, அவங்க பின் சந்நிதி பாத்தீங்கன்னா தேசத்துல பெரிய அழிவு வரும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருந்தாலுமே அவங்க அழிவு வந்துருவோம். இப்படி எங்க தாத்தா பாட்டி இப்படி நல்லா இருந்தாங்க, இப்படிலாம் இருந்தாங்க அப்படி சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அங்க எதுவுமே இருக்காது. ஒரே பிரச்சனைய, வியாதி, தரித்திரம், பிரச்சனை, களவு, இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அது தேசமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எல்லாம் ஒரே தான். ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி, இன்றைய தினத்தில் நம்ம தேவன்ட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய வேதத்துக்கு முழு இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். அந்த வேதத்தை தியானிக்க, தேவத்தை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பார், நம்முடைய பின் சந்நிதியும் தேவன் ஆசீர்வதிப்பார், பூமியிலும் சாட்சியுள்ள வாழ கிருபை தருவார், பரலோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார். தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.